பேபியை பார்க்குறோம். பேபி வந்து மேல் பேபி, வெயிட் 2.7 kg. இன்னைக்கு பேபி பர்த் ஆகி இன்னைக்கு 5th டே. பேபி நல்லா இருக்கு. இது வந்து அவங்க அம்மாவுக்கு இது செகண்ட் பேபி. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு சிசேரியன் செக்ஷன் வேறு ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து அவங்க ஆன்டிநேட்டல் பீரியட் முழுசும் இங்கே தான் செக்கப்புக்கு வந்தாங்க. பேபி வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் எல்லோயிஷ்னஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோ தெரப்பியில் போட்டிருக்கோம். மற்றபடி பேபி வந்து நல்ல ஃபைனாக இருக்குது. இன்றைக்கி அவங்க மதருக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ஊண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பேபி வந்து நல்லா மதர்கிட்ட நல்லா ஃபீட் பண்ணுது. பாருங்கள், ரொம்ப நாட்டி பேபி, ரொம்ப அழுதுட்டு இருக்கு. இப்போ இந்த பேபியை பொறுத்த மட்டும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சிசேரியன் செக்ஷன் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இன்னும் 1 year கூட சரியாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நம்ம யூட்ரஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். பெயின் லேபரில் நம்மளால் விட முடியாது. இன்கேஸ் சில நேரங்களில் ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இவங்களுக்கு வந்து கம்பல்சரியாக நம்ம டேர்ம் ஆனதுக்கப்புறம் உடனே நம்ம சிசேரியன் பண்ணணும். ஏன்னா சில நேரங்களில் ரிஸ்க்குக்கு போயிடும். இப்படி நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம சிசேரியன் செக்ஷன் எதுக்காக பண்ணுறோன்னா, இப்போ ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு பிஐஹெச் இல்லை அதாவது ஹைப்பர் டென்ஷன் அல்லது லாஸ்ட்டில் வந்து டேர்ம் ஆனதுக்கப்புறம் ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்குது, பேபியோட மூமெண்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம், அப்புறம் லைக்கர் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி டயபெட்டிக் அவங்க மெயின்லி டயபெட்டிக் ஹை டயபெட்டிக் எல்லாம் இருக்கக்கூடிய கண்டிஷனில் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்மளால் டேர்ம் வரைக்கும் கொண்டு போக முடியாது. நெக்ஸ்ட் ஏதாவது ப்ரீஷியஸ் பேபி, அதாவது அவங்களுக்கு நிறைய வருஷமாக பாப்பா கிடைக்காம ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து ஏதாவது அதாவது டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி கண்டிஷனில் எல்லாம் போய் அவங்கள வந்து நம்ம லேபருக்கு விட முடியாத கண்டிஷனில் நம்ம சிசேரியன் பண்ணுறோம். சிசேரியன் பண்ணுறதுனால வந்து நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாதுன்னா அவங்க வந்து கொஞ்சம் பெயினில் வந்து ஒரு 1 month கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மலைஸ் ஆகிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.